ஹாய்! நான் ஷேர் பண்ற வீடியோல டெய்லி ஒரு 4 கமெண்ட்டாவது வந்துரும். இந்த இன்ஃப்யூஸ்டு வாட்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னு. வார்ம் வாட்டர்ல ஒரு 3 ஸ்டாண்ட் சாஃப்ரான் போட்டு மூடி வச்சு காலையில எம்ப்டி ஸ்டமக்ல குடிச்சிருங்க. இவ்ளோ பெரிய கிளாஸ்ல போடணும்னு அவசியம் இல்ல. சின்ன கிளாஸ்ல கூட போட்டுக்கலாம். எனக்கு நெறைய தண்ணி குடிக்கணுன்றதுனால பெரிய கிளாஸ்ல போட்டுருக்கேன். இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை சப்பாத்தி தான். ஆந்தியா கீரை சாப்பிட்றது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால எந்த ஃபார்ம்லயாவது குடுக்கணுமேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷா தக்காளி தொக்கு தான் பண்றேன். அப்புறம் பாத்திரம் கழுவி ஒரு ஃபோட்டோ போட்டேன். "ஏன் நீங்க துணி மேல பாத்திரத்த கவுக்குறீங்க? பேஸ்கெட் வாங்கலையா?" அப்படின்னு. ஒரு வழியா வாங்கிட்டேன். இருந்தாலும் ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னா, கீழ தண்ணி பட்டுச்சுன்னா அந்த மேடை ஃபுல்லா வெள்ள வெள்ளையாயிடும் இல்லையா? அதுக்காக தான் துணி மேல கவுக்கறது. இப்போ ஒரு வழியா வாங்கிட்டேன். இதில கீழ வந்து ஒரு பிளேட் குடுத்துருக்காங்க, தண்ணி ட்ரெயின் ஆகறதுக்கு. அப்புறம் ஸ்பூன் ஹோல்டரும் குடுத்துருக்காங்க. இதுலயும் வாஷ் பண்ணி வச்சா தண்ணி ட்ரெயின் ஆகி போயிடுது. நல்லா தான் இருக்கு. ஸ்ப்ரவுட்ஸ்லாம் பண்ணா ராகுல் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால, இந்த ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கர்ல கொஞ்சமா வந்து ரேடிஷ் சீடும், அல்ஃபால்ஃபா சீட்ஸும் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸ்ப்ரவுட் ஆனோனே உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா, அவங்க நான்வெஜ் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. இல்ல, இப்ப விரதம் இருக்கிறதுனால சாப்பிட்றதே இல்ல. அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். லாஸ்ட்டா ஒரு சர்ப்ரைஸ். இது நோ யோர் ஃபார்மர், நோ யோர் ஃபுட்ன்ற பேஜ்லேருந்து எனக்கு நீலம் மாம்பழம் அனுப்பிச்சிருந்தாங்க. இதுதான் சீசனோட லாஸ்ட் அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நல்லா இருந்தது டேஸ்ட். தேங்க் யூ ஸோ மச். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.